வணக்கம்மா. வணக்கம். உங்களை நம்முடைய ரோஜா தமிழ் டிவிக்காக பலமுறை சந்திச்சிருக்கோம். மூன்றாம் பாலினத்தவரான கிங்கிணி அம்மாள் மாந்திரிகம், செய்வினை, ஏவல், பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களை அதிலிருந்து மீட்டு அவர்களுக்கு புது வாழ்வு அளித்து வருகிறார் கிங்கிணி அம்மாள். அவரை சந்திப்போம், வாங்க. சொல்லுங்கம்மா. இப்போ நிறைய பசங்க இந்தமாரி லவ் பண்ணிவிட்டு லவ் ஃபெயிலியர் ஆகிடுது சொல்லிட்டு இந்த சூசைட் அட்டன் பண்ணுறேன், அம்மா ஒத்துக்கலை அப்பா ஒத்துக்கலைன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகளில் இங்கே வந்திருக்கிறாங்க. எவ்வளோ பேருக்கு, ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, எவ்வளோ பேருக்கு எல்லா வேலையுமே இங்கே நான் முடிச்சு கொடுக்குறேன். ஏன்னா பெரியவங்களுடைய காலகட்டம் முடிஞ்சு போச்சு. சின்ன பசங்க வாழ வேண்டிய வயசு, அது அதுங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு தேவையானதை நான் முடித்து கொடுத்து காப்பாற்றி கொடுக்குறேன். இந்த தேவையில்லாத வண்டி ஓட்டின்னு போய் விழுறது, இந்த போயிட்டு இந்த தூக்கு மாட்டிக்கிறது, இந்த பொண்ணு பேர் எழுதி வச்சுட்டு இது பண்ணிக்கிறது, ட்ரெயினில் உயிர்த்து, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கலியுகத்தில் இந்தமாரி ஆகக்கூடாது. இப்போ இது தான் ட்ரெண்டிங்காக இருக்குது. நிறைய பேர் பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க, பொம்பளை பசங்க, முந்தானத்தை கூட ஒரு 7-8 பொம்பளை பசங்கிட்ட பேசிட்டு அழுதுட்டு எங்களுக்கு நீதாம்மா பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பண்ணாத நான் விட்டுட்டாலும் பெற்றவங்களுக்கு அந்தமாரி வரவங்க எல்லாருக்குமே தீர்வு இருக்குது. எல்லாரையுமே காப்பாற்றி தான் அனுப்புகிறேன். சரி, பெற்றவங்களோட அவங்க போய் சேரட்டும், அவங்க நினச்சது மனசில் நினச்சி தான் நம்ம முடிச்சு கொடுத்து தான் அனுப்புகிறோம். இந்த வேலையும் பண்ணுறோம். குழந்தை இல்லாதவங்களும், கல்யாணம் ஆகாதவங்களும், கை கால் உயர்ந்தவங்களும், சொத்து பிரச்சனை, இடம் பிரச்சனை, குடியை நிறுத்துறதுக்கு எல்லா தேவைக்கும் இங்கே தேவை உண்டு. அம்மா என்னை வச்சு செய்கிறாங்க. யார் யாருக்கு தேவை இல்லைன்றவங்க இருக்குன்றவங்க யாராக இருந்தாலும் பிரச்சனைன்றது இருக்கும். பிரச்சனையை வளர்க்குறதுக்கு தேவையில்லாத வேலை, அதுக்கு என்ன தீர்வோ தீர்வுக்கு ஏற்ற வேலை இங்கே இருக்குது. சரிங்களா? யார் வந்தாலுமே ஃபோட்டோவோடு வாங்க. யாருக்கு என்ன பண்ணாங்க கொண்டாங்க, அவங்களுக்கு தீர்வு கிடைக்கணுன்றதுனால அவங்க பேரும் அதில் எழுதி எடுத்துகிட்டு வாங்க. இங்கே வந்துட்ட பிறகு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாமா, இங்கே அவங்கள தூக்கின்னு வர முடியாதுமா அப்படின்ற பட்சத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. வர்றவங்க ஃபோட்டோவோடு வாங்க. எந்த மாரி வேலையாக இருந்தாலும் கருங்காலியை வச்சு நான் முடிச்சு கொடுக்குறேன். கருங்காலி என்னம்மா? என்ன கருங்காலி? அது என்ன, அதை பற்றி சொல்லுங்களேன். அம்மா இப்போ இந்த இடத்துல அம்மாவோட பிரதிஷ்டம் பண்ணி இந்த ஆகுது 7 வருஷம், 7 ஆண்டுகள் ஆகுது. இந்த 7 ஆண்டுகளில் 80 பேர் 70 பேர்கிட்ட குழந்தை மட்டுமே நிறைய பேர் கொடுத்துருக்குறானதுனால கருவை காத்த கருங்காலின்னு தான் நான் வச்சுருக்கிறேன் பேர். அதனால் எங்கள் அம்மாவுக்கு அந்த பேர் தான் விளங்குச்சு. எங்கெங்கேயோ கருங்காலின்ற பேருக்கு அம்மா எப்படியோ விளங்கின்னு வரேன். ஆனால் இங்கே இருக்கிற கருங்காலிக்கு கருவை காத்த கருங்காலின்னு தான் நான் பேர் வச்சுருக்கிறேன், ஜாதக பஞ்சாங்கத்தோடு. அது என்னம்மா கருங்காலின்னா? கருங்காலி மாலை சொல்கிறீங்களா? இல்லை, அம்மாவுடைய உருவமே கருப்பு. அம்மாவுடைய உருவமே கருப்பு. நான் இப்போ மலையனூருக்கு போயிட்டு வந்தேன் முந்தானேத்து. போயிட்டு வீட்டில் படுத்துன்னு இருக்கிறேன். இது எங்கள் பேத்தி எங்கள் பொண்ணுங்கள்லாம் அங்கே கத்தின்னு இருந்தாங்க பக்கத்து வீட்டில். நான் அங்கே போகிறதுக்குள்ளேயே எங்களுக்கு பெரியவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க, என் கூட வந்துட்டாங்க. அவங்க உள்ரூமில் படுத்துன்னு இருந்தாங்க. அவங்க படுத்துன்னு இருக்கும் போது நான் இப்படி எழுந்து போகும்போது ஒருத்தருக்கு பூஜை வேலை முடிச்சுட்டு தான் இங்கே வந்தேன். நான் வீட்டுக்கு சென்னைக்கு வந்தேன். நான் இப்படி போன உடனேயுமே இவ்வளோண்டு ஒரு உருவம், கருப்பாக இவ்வளோண்டு ஒரு உருவம் என்னை பார்த்ததுமே என் பின்னாடியே வந்துட்டுக்குது. அவங்க கண்ணுக்கு காற்றா தெரிஞ்சிருக்குது. ஆனால் அது உண்மையான விஷயம். ஏன்னா நாங்கள் போய் ஒரு வேலைப்பாடு தான் செஞ்சுட்டு வந்தோம். ஒருத்தருக்கு மோகினி இருந்துக்குது வயிற்றில். இந்த மோகினி இருந்து ஒரு ஆம்பளைக்கு தனிப்பட்ட முறையிலேயே விந்துகள் வெளியே ஆகிறது. அவனால் முடியல, சூசைட் அட்டன் பண்ணி போயிருக்கிறான். குடும்பத்தில் யார் வந்தாலும் அடிச்சு தெருத்துருது. இப்படியே ஒரு போர்க்குளம் பொச்சரிப்புலேயே இருந்திருக்கிறான். அவரை போய் உட்கார வச்சு சக்கரம் போட்டு கலசம் கட்டி ஆண் பாவு பெண் பாவு பிடிச்சி காவு கொடுத்து அனைத்து வேலைகளையும் செய்து கருங்காலியை அங்கே அக்னியில் இறக்கி அங்கே பூஜை நடத்தி நல்ல மாதிரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே அது என்னுடைய கூட வந்துட்டுருக்குது. இப்போ அவங்ககிட்டேருந்து என்னை எடுத்துட்டிய, இப்போ நான் எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு அது என் கூட வந்துடுச்சு. வந்த கழுதை என்ன பண்ணிட்டுக்குது, நேராக போய் அம்மா பக்கத்தில் உக்காந்துட்டுக்குது. அவங்களுக்கு அது கட்டுமானம். அவங்களுடைய அவதாரம், அவங்களுடைய உருவத்தை பார்த்தோன்னே அது காலாண்டை உக்காந்துட்டுக்குது. நான் எழுந்து வெளியே போன உடனே அம்மா என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, அதை அடித்து வெளியே தேய்ச்சிட்டுக்கிறாங்க.
அப்படியே அச்சுரிட்டியாக இப்படி கண் எதிர்க்க பார்த்துருக்குறாங்க. எனக்கு அக்கா இத்தனைக்கும் அவங்க பார்த்தவங்க வந்த உடனே சொல்கிறாங்க, இந்த மாதிரிம்மா நீ போகிற உன் பின்னாடியே போதுமா, கருப்பாக சின்னதாக உளோண்டு தாம்மா இருக்குது, தீய சக்தி வந்தாலும் சரி இல்லை வேறு எதனா பில்லி சூனியம் ஏவல் கீவல் எது வந்தாலுமே ஜின்னு வந்தாலுமே எங்கள் அம்மாவால் பார்க்க முடியும். அதை வந்து ஒரு மண்ணை பிடிச்சி ஒரு கல்லை பிடிச்சி ஒரு கட்டையை பிடிச்சி செதுக்கினா தான் ஜின்னு. எங்கள் அம்மா கரு உள்ளே நிற்கிறவோ 1000 நரம்பு ஒடிச்சுன்னு போய் கரு உள்ளே நின்று 10 மாதம் கழித்து வெளியே வந்து நிற்கிறவோம். அதனால் எங்கள் அம்மாவுக்கு எல்லா வேலையும் செய்ய தெரியும். அவங்க டைரெக்டாக எழுந்து வந்துட்டாங்கனாக்கா கலியுகமே இல்லாத ஆகிடும், மாநில ஜென்மத்துக்கு வழி கிடையாது. அதனால் என்னை வச்சு எங்கள் அம்மா எல்லா வேலையும் செய்கிறேன். நீங்கள் இந்த பில்லி சூனியம் மாந்திரிகம்லாம் பண்ணுறீங்களா? பண்ணுறீங்க? எடுக்கிற வேலை அனைத்துமே செய்கிறேன். எடுக்கிற வேலைன்னா இப்போ பில்லி சூனியம் ஏவல் சொத்து பிரச்சனை இடம் பிரச்சனை, இவன் இருந்தாக்கா நம்மளை வாழ விட மாட்றான், இவன் இருந்தாக்கா நம்மளை அனுபவிக்க விட மாட்றான், சொந்தக்கார பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் பங்காளி ஒன்று விட்டு பங்காளி இப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு சில வேலைகளில் நிறைய வேலைகளை செய்கிறாங்க. இந்த சொத்து மண் இடம் நகை பணம் இதை வச்சு கலியுகத்தில் எவ்வளோ காலம் வாழ முடியும் அதை யோசிக்க மாட்டுறாங்க. அது எங்கெங்கே போய் எந்தெந்த கெட்டதை செய்கிறதுக்கு 1000 இடம் இருக்குது, ஆனால் நல்லதை செய்கிறதுக்கு ஒரு சில இடங்கள் மட்டும்தான் இருக்குது. என்கிட்ட வந்திருக்கிற அத்தனை பேருக்குமே எடுத்து தான் அனுப்பியிருக்கிறேனே தவிர எனக்கு செய்ய வேண்டிய அந்த மாந்திரிகத்தை நான் கற்றுக்கவே இல்லை. போன வாரமும் கேரளாவுக்கு போனேன் என் குரு வீட்டுக்கு போயிட்டு எனக்குன்னு ஒரு குருஜி இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நான் பேசினேன் கொண்டேன். அவங்களுமே சொன்னாங்க, இந்த வேலையை கற்றுக்கம்மா உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த அப்படியாப்பட்ட வேலை எனக்கு வேண்டாம்மா, ஒருத்தரை அழித்து நான் வாழணும் எனக்கு அவசியம் இல்லை. 4 பொருள் இருக்குதுன்ற அந்த 4 மையம் மட்டும் எனக்கு கொடுத்தா போதும், வேறு எதுவுமே எனக்கு வானம் அழிக்கிற மாதிரி எடுக்கிறதுக்கு வழி என்னவோ அந்த வழியை மட்டும் கொடுன்னு சொல்லிவிட்டு அந்த 4 மையம் மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அது என்ன எப்படி அவங்க தயார் பண்ணுறாங்க அந்த மை அதெல்லாம் எப்படி பயனாகுது? அவங்க வந்து இந்த தொட்டாசிலிங்கி செடி வேலிக்கத்தா முள் அவங்க விதவிதமாக இந்த ஆலனப்பட்டை இது என்னென்னமோ சொல்கிறாங்க. கொல்லிமலையில் தான் அவங்களோட தவத்தில் இருந்து ஒரு வேர் எடுத்து மரத்தோடைய வேர் எடுத்து மரத்தோடைய பட்டையை எடுத்து இந்த ஜீவனுடைய ரத்தத்தை எடுத்து முள்ளமான்றி ரத்தமே எடுத்தே செஞ்சுருக்கிறாங்க, செய்துமே மை வச்சுருக்கிறாங்க. அனைத்துமே எல்லா வேலைக்கேற்ற வித்து அங்கே இருக்குது. எனக்கு குருவாக இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் போய் நல்ல விதத்துக்கு தேவையானதை நான் வாங்கின்னு வரேன். வேறு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் வந்து இந்த மாந்திரிகம் பில்லி சூனியம் எடுக்கிறது இது மூலயமா பண்ணி தீர்த்து வைக்கிறீங்க? குடி நிறுத்துறது பண்ணியிருக்கிறேன். குடியை நிறுத்துறதுக்கு இதில் என்ன பண்ணுவீங்க? வயிற்றுக்கு மருந்து கொடுப்பேன். இந்த மருந்து கொடுத்துட்டாக்கா கை கால் விழுந்துடும், 6 மாதத்தில் இப்படி ஆகிடுவாங்க 7 மாதத்தில் இப்படி ஆகிடுவாங்க, அதெல்லாம் கிடையாது. சாவர வரைக்கும் அவருக்கு குடின்ற ஞாபகம் இருக்கக்கூடாது. அப்படித்தான் இங்கே இருக்கிற வைத்தியம். ஆனால் பத்தி இருக்கணும், நாட்டு வைத்தியம் மாதிரி தான் பத்தி இருக்கணும். 48 நாள் அவங்க பத்தி இருந்து அந்த மருந்தை நான் கொடுக்குறத சாப்பிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு எந்த காலமும் அந்த குடின்ற ஞாபகம் இருக்காது. குடும்பத்தில் மன கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் செல்வ செழிப்போடு அவங்க நல்லா இருப்பாங்க. அதுவும் செஞ்சுன்னு இருக்கிறேன், நிறைய பேருக்கு செஞ்சுருக்கிறேன். இப்போ இந்த பண்டை பிடிச்சி நிறைய பேர் வந்து பிரச்சனையில் மாட்டிருக்கிறாங்க. ஒரு ஜனமே வந்து அவங்கள அடித்து ஒரு குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு பார்த்தாங்க, அவங்களையும் நான் சால்வ் பண்ணி வச்சேன். கொடுத்து அனுப்பிச்ச பொருளில் இதை ஓட்டு கேட்கறதுக்கு வராங்க, கட்சிக்காரங்க வராங்க, எவ்வளோ பேர் வராங்க, கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வராங்க. அதெல்லாம் நம்ம வீடியோவில் சொன்னால் அதெல்லாம் வேண்டாம். செய்கிறேன். நல்லவங்களும் வராங்க கெட்டவங்களும் வராங்க. கெட்டவங்களே வந்தாலுமே அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த வேலையை தான் முடிச்சு கொடுப்பேனே தவிர அவங்க வேறு ஒருத்தர் அழிக்கணும் கொல்லணும்னு 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்தாலும் அந்த வேலைக்கு மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஓகேம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்மா. கண்டிப்பாக. வணக்கம்ப்பா. ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.